நீ பயப்படாதே. இன்றைக்கு ஒரு மனுஷன் நம்மை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த மனுஷனுடைய வார்த்தையை தெய்வ வாக்கா எண்ணிக்கொண்டு அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு பயப்படாம நிறைய முறை இருக்கணும். நீங்க ஒருத்தர்கிட்ட உதவி நாடி போய் அந்த உதவி உனக்கு செய்யற அப்படின்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டா, பயப்படாதமா, பயப்படாதப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி போய் நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. ஆனா விடிய காலையில பயப்படாதேன்னு சொன்னவங்க இல்லாம போயிட்டு இருப்பாங்க, காணாம போயிட்டு இருப்பாங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்லை உங்களை பிளாக் பண்ணிட்டு அட்ரஸ் தெரியாத ஓடி போயிடுவாங்க. அதான் மனுஷன். மனுஷன் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றதுக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. மனுஷன் உங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னானா நீங்க அதை ரொம்ப பெருசா எடுத்துறாதீங்க. ஏன் தெரியுமா? மனுஷன் உங்களுடைய பிரசன்ட பார்த்து, பாஸ்ட பார்த்து, உங்களுடைய சிச்சுவேஷனை பார்த்து, இல்ல நீங்க அவங்க கெஞ்சுற விதத்தை பார்த்து உங்ககிட்ட பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னாருன்னா அவருக்கு பாஸ்டும் தெரியும், பிரசன்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரிந்து கொண்டுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றார். I already know about your future. That is why I say fear not, because what is going to happen I know, says the Lord. எனக்கு நாளைய தினத்துல என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் தெரியுமா? உன்னுடைய நாளைய தினத்தையும் கண்டுபிடிச்சு படைச்சவரே அவர்தான். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? 29:11ல நான் உன் பேரில் ஒரு நினைவை வைத்திருக்கிறேன், அது தீமைக்கல்ல. அது எதுக்காகங்களா? நன்மைக்காகவே. I have a thought and I have a plan for you, plan to prosper but not to harm you. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொன்னாருன்னா ஆண்டவர் உங்களுடைய ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டுதான் பயப்படாதேன்னு சொல்றார். என்னுடைய அம்மாவே இருந்தாலும், என்னுடைய பெற்றோர்களே இருந்தாலும், என்னுடைய மனைவியில் உங்களுடைய கணவன் யாரா இருந்தாலும் சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, nobody knows your future. Only God, your creator, your heavenly father knows your future. He already knows what he is going to do in your life, what is going to happen. He knows. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை. நாளைக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில சூப்பரா அழகா நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆண்டவரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு உங்களுடைய என்ன தெரியும்? ஃபியூச்சர் தெரியும். அல்லேலூயா.